YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Nifty 50 and Bank Niftyல நாளைக்கு Friday எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் இன்ட்ராடேல அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க, ஓகேங்களா? சோ நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வந்து பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியாதவங்க வந்துட்டு அத நீங்க வந்துட்டு நம்மளோட வீடியோல போட்டுருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அதை வந்து கோர்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சண்டே வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு NISM சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிசிஸ்ட், ஓகேங்களா? ஸோ செபி ரெஜிஸ்டர் கிடையாது, NISM ரெஜிஸ்டர்டு, ஓகேங்களா? ஸோ செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ நீங்க நம்மளுடைய சேனலை பார்த்து ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஓன் இதை மட்டும் வச்சு பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி ட்ரேட் ஆனா நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிஃப்டில. ஸோ அப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங் ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகி 19,600 மேல ஓப்பன் ஆனா கால் சைடு வந்து போய்க்குங்க இருந்தா உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வரும். இதுதான் வந்து ஒரு சப்ளை ஜோன், ஓகேங்களா? இந்த சப்ளை ஜோனுக்கு மேல கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மேல போனா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வருது உங்களுக்கு வருது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சுட்டு ஒரு கால் சைடு போய்க்குங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். உங்களுக்கு 1, உங்களுக்கு 2, உங்களுக்கு 3, மூணாவது டைம். ஸோ நாலாவது டைம் இங்க வரும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ 19,600 மேல வந்துட்டு கால் சைடு வந்து போங்க. ஸோ 19,660 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரும்போது வந்துட்டு பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லது. ஸோ லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு அப்டேட்ஸ் என்ன நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி 19,600 மேல உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தாவோ இங்க ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அதாவது உங்களுக்கு புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் க்ளோஸ் வச்சாவோ வந்துட்டு நீங்க கால் சைடு போலாம். ஸோ இந்த லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம்ல வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆனா ஸோ இந்த வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஸோ ஒரு வேலை பிளாட்டோ கேப் அப் ஓப்பன் ஆகி இங்க இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆனா வந்து புட் சைடு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க புட் சைடு வந்து இங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 19,480 அப்படிங்கிறது வந்துட்டு டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம். இடையில வந்துட்டு உங்களுக்கு இங்க ஒரு இருக்கு, இங்க வந்துட்டு ஒரு இருக்கு, இங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட் ஒரு ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணாவே வந்துட்டு நீங்க வந்து புட் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாவே வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து போய்க்கலாம். உங்களுக்கு ஸோ இங்க நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணாவே வந்துட்டு நீங்க புட் சைடு வந்துட்டு போய்க்கலாம், ஓகேங்களா? சைடு வந்துட்டு போய்க்கலாம். டார்கெட் வந்துட்டு இன்னைக்கோட டே லோ 19,480. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு புல் பேக்ல வந்துட்டு என்ட்ரி போறது கொஞ்சம் நல்லது. ஸோ கால் சைடு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கே வந்துட்டு நல்ல ஒரு பியர் ட்ராப் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல மார்னிங்கே வந்து பேங்க் நிஃப்டில சொல்லியிருந்தோம் நான் புல்லிஷா தான் இருக்கேன். ஸோ புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து fall is small fall only, no not exited from long, this fall is bear trap only for retailers அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி அடுத்த கேண்டிலே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண அடுத்த கேண்டிலே வந்துட்டு ஒரு பெரிய பிக் கேண்டில வந்து எல்லாத்தோட புட் ஆப்ஷன் போய் நீங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன நம்ம டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ தான் இந்த குரூப். அதுவே ஸ்விங் ட்ரேடிங் எல்லாம் வேணும்னா இந்த குரூப்போட லிங்க்கும் வந்து இருக்கு. ஸோ இதுல ஜாயின் பண்ணிக்க. நான் வந்துட்டு ட்ரேட் பண்றது, ஸ்விங் ட்ரேட் என்ட்ரி போனது, ப்ராஃபிட் பண்ணது, லாஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்ப பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பாத்துப்போம். நிஃப்டில சிம்பிள் வியூ தான். உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா 19,600 மேல சஸ்டெயின் ஆயிட்டதானா 19,660 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 19,727 டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு போய்க்குங்க. புட் சைடு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணானா நாளைக்கு ஒருவேளை இங்க இருந்து ரிவர்சல் ஆனா கூட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் பண்ணானா நீங்க தாராளமா வந்து புட் சைடு போய்க்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான நாளைக்கு பார்க்க வேண்டிய லெவல்ஸ். ஸோ இதை வந்து நான் டெலிகிராம் மூலியம் வேணா ஷேர் பண்றேன், ஓகேங்களா? சரி பேங்க் நிஃப்டி என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி
இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதுலயும் வந்து ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு ஜாயின் பண்றீங்க மெசேஜ் பண்ணுங்க. இதுல வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு கால் சைடு வந்துட்டு போக சொல்லி வந்துட்டு நம்ம கிளியர் கட்டா வந்து சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு கால் சைடு போனீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ அதே வந்து என்ஜி ட்ரேடு போயிருந்தா அது வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு, அது வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும். பட் மேக்ஸிமம் 70% அக்யூரன்சி வந்து நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறீங்க வந்துட்டு அதுலயே ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ஃபால் ஆகிற மாதிரி ஆகி உங்களுக்கு நிறைய பேரை வந்து ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு அப் மூவ் போய் க்ளோஸ் கொடுத்துருக்கா. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இப்போதைக்கு வருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இது ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இதை நம்ம ட்ராப் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். நாளைக்கு மார்னிங் ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆனா இன்னைக்கு டே ஹை அதை வந்துட்டு 44,391 அப்படிங்கிறது பிரேக் பண்ணி 44,430 பிரேக் அவுட் பண்ணா நல்ல ஒரு புல்லிஷ் இருக்கும். ஸோ 44,430 வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணா வந்துட்டு கால் சைடு வந்து போய்க்கங்க. இன்னைக்கு டே ஹை பிரேக் பண்ணாலும் அதுவே ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆனா சிம்பிளா இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணா வந்துட்டு நீங்க கால் சைடு வந்து போய்க்கலாம். 44,320 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 44,430 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான 2 லெவல். 44,320 மேல சஸ்டைன் ஆயிட்டு வந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்தானா நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு கிடக்கும். ஸோ அதுவே வந்துட்டு புட் சைடு எப்போ போவோம்னா புட் சைடு இந்த 43,000 இன்னைக்கு வந்து லோ இருக்கு இல்லைங்களா, 44,111 இதை பிரேக் பண்ணா மட்டும் வந்துட்டு புட் சைடு போங்க. ஸோ புட் சைடு இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஹெவி வெயிட்டான HDFC பேங்க் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கொடுத்துருக்கா. ஸோ அதனால பெரிய ஃபால் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து கம்மி தான். ஸோ ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் உங்களுக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இதுதான் வந்துட்டு நாளைக்கு உண்டான பேங்க் நிஃப்டிக்கான ட்ரேடிங் பிளான், சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ ஒரு கேப் ஓப்பன் ஆகி 44,430 மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் இந்த மாதிரி ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தா உங்களுக்கு அப் மூவ் வந்து போய்ங்க 44,550 வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து 44,500 வந்து நம்ம ஹிட் ஆகும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இங்கிருந்து ஒரு மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் சைலண்டா வந்துட்டு ஃபால் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுவே வந்துட்டு ஒரு பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளாக் பேட்டர்ன் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டு கண்டிப்பா அந்த போலோ டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஹிட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு கொஞ்சம் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸ்டாக் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வந்து கேளுங்க. மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். பிரீமியம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கோர்ஸ் நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கோர்ஸ் வந்துட்டு இந்த வாரம் சண்டேல வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெரி லோ பிரைஸ்ல வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வந்து நம்ம தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங் குரூப்ல வந்து ஜாயின் பண்றீங்களா ஜாயின் பண்ணீங்க. நான் வந்துட்டு நேத்து கூட வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் குரூப்ல தான் சொல்லியிருந்தேன் 1490 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்துட்டு HDFC பேங்க் வந்துட்டு வாங்க சொல்லியிருந்தேன். வாங்கியிருந்தா 60 ரூபா வந்துட்டு 2 டேஸ்ல வந்துட்டு 60 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு நிறைய லைவ்ஸ் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா